Hello friends, welcome to Kannan Info Tamil. நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா ரெண்டு முக்கியமான டிஃபென்ஸ் அப்டேட் இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல் டிஃபென்ஸ் அப்டேட் INS Anvesh அப்படிங்கிற ஃப்ளோட்டிங் மிசைல் டெஸ்டிங் ரேஞ்ச் கப்பலை DRDO மற்றும் கொச்சின் ஷிப்யார்ட் இணைஞ்சு உருவாக்கி இருக்காங்க. ஃப்ளோட்டிங் மிசைல் டெஸ்டிங் ரேஞ்ச் அப்படின்னா என்ன, இந்த கப்பல் எதற்கு பயன்படுத்தப்படும் அப்படிங்கறத பத்தி நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். அடுத்த டாபிக் HAL 4 லைட் காம்பேக்ட் ஹெலிகாப்டரை ஏர்ஃபோர்ஸ் மற்றும் ஆர்மிக்கு டெலிவரி கொடுத்திருக்காங்க. இந்த ஹெலிகாப்டரோட செயல்பாடு மற்றும் இந்த ஹெலிகாப்டரோட சிறப்பு அம்சங்கள் என்ன அப்படிங்கறத பத்தி நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல நிறைய இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. INS Anvesh அப்படிங்கிற ஃப்ளோட்டிங் மிசைல் டெஸ்டிங் ரேஞ்ச் கப்பலை DRDO டிசைன் பண்ணி கொச்சின் ஷிப்யார்ட்ல வச்சு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்க. இந்த கப்பல் இப்போ சி ட்ரையல்ஸ் போக ஆரம்பிச்சிருக்கு. இந்த கப்பலை இன்னும் 2 மாதங்கள்ல கமிஷன் செய்ய போறாங்க. இந்த கப்பல் கிட்டத்தட்ட 9000 டன் எடை கொண்ட கப்பல். இந்த கப்பலை எதற்கு பயன்படுத்துவாங்க அப்படின்னா DRDO ஒடிசால பாலசூர் ரேஞ்சில வச்சு மிசைல் டெஸ்ட் பண்ணுவாங்க. அங்க வச்சு டெஸ்ட் பண்ணாம இந்த கப்பல்கள் மூலமா நிலத்திலிருந்து 1500 கிலோமீட்டர் தள்ளி நடுக்கடல்ல வச்சு மிசைல்களை டெஸ்ட் பண்ணி பார்க்க முடியும். நிலத்துல வச்சு மிசைல்களை டெஸ்ட் பண்ணும்போது மக்களுக்கு பாதிப்பு வர வாய்ப்பு இருக்கு. ஆனா இந்த கப்பல் உதவியோட 1500 கிலோமீட்டர் கடலுக்குள் சென்று மிசைல் டெஸ்ட் பண்ணதுனால மிசைல் டெஸ்ட் மூலமா மக்கள் பாதிக்கப்பட மாட்டாங்க. DRDO டெஸ்டிங் ரேஞ்ச் ஒரிசால பாலசூர் அப்படிங்கிற இடத்துல இருக்கு. இப்போ அந்த இடத்துல ஒரு மிசைலை டெஸ்ட் பண்ண போறாங்க அப்படின்னா நோட்டம் இஷ்யூ பண்ணணும். நோட்டம் அப்படின்னா நோட்டீஸ் ஃபார் ஏர்மேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த தேதியில இருந்து இந்த தேதி வரைக்கும் இந்த இடத்துல எந்த விமானங்களும் கப்பல்களும் போகக்கூடாது அப்படின்னு ஒரு அறிக்கை DRDO ரிலீஸ் பண்ணுவாங்க. இதன் மூலமா அந்த இடத்துல ஏர் டிராபிக் மற்றும் கப்பல் போக்குவரத்து நிறுத்தி வைக்கப்படும். அதுக்கப்புறம் அந்த மிசைலை டெஸ்ட் பண்ணுவாங்க. இதன் மூலமா மக்களுக்கு நிறைய இடையூறு இருக்கு. இதெல்லாம் தவிர்க்கும் விதமா தான் இந்த INS Anvesh கப்பலை உருவாக்கி இருக்காங்க. இந்த கப்பலோட சேர்த்து இந்திய கடற்படைக்கு 4 கப்பல்கள் இந்த வருஷம் மட்டுமே கமிஷன் செய்யப்படுது. அதாவது INS துரு அப்படிங்கிற மிசைல் டிராக்கிங் ஷிப் மற்றும் INS விசாகப்பட்டினம், INS வீர் டீசல் அட்டாக் சப்மரீன் போன்ற 4 கப்பல்கள் இந்திய கடற்படையில இணைக்கப்படுது. இதன் மூலமா ஒரு விஷயம் என்ன தெரியுது அப்படின்னா இந்தியாவோட ஷிப் பில்டிங் இண்டஸ்ட்ரி சிறப்பா செயல்பட்டு வந்துட்டு இருக்கு. INS Anvesh கப்பல் இணைக்கப்படுறது மூலமா ஃபியூச்சரிஸ்டிக் மிசைல் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் வேகம் எடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த கப்பல்ல வச்சு மிசைலை டெஸ்ட் பண்றது மூலமா ரெடிமேடா நம்மளால ஒரு சேஃப்டி காரிடோரை உருவாக்கி உடனே நம்மளால மிசைல் டெஸ்ட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம ஒடிசால இருக்க DRDO டெஸ்டிங் ரேஞ்ச் நம்மளோட எதிரி நாடுகளோட கண்காணிப்புல இருக்கு. நம்ம அங்க என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு அவங்க உளவு பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனா நம்ம 1500 கிலோமீட்டர் கடலுக்கு உள்ள போய் மிசைல் டெஸ்ட் பண்ணும்போது அவங்களால நம்மள ட்ராக் பண்ண முடியாது. ஃப்ளோட்டிங் மிசைல் டெஸ்ட் ரேஞ்ச FTRன்னு சொல்லுவாங்க. இந்த FTR உலகத்துல வெகு சில நாடுகள் தான் வச்சிருக்காங்க. DRDO இந்த FTRல லான்ச் பேட் தவிர அதிநவீன எலக்ட்ரோ ஆப்டிகல் மிசைல் டிராக்கிங், S பேண்ட் ரடார் டிராக்கிங் மற்றும் டெலிமெட்ரி டிவைசஸ் இந்த கப்பல்ல இன்ஸ்டால் பண்ண போறாங்க. இந்த கப்பல்ல மிஷன் கண்ட்ரோல் சென்டரையும் இன்ஸ்டால் பண்ண போறாங்க. இந்த கப்பலை வச்சு பாலிஸ்டிக் மிசைல், இன்டர்செப்டார் மிசைலோட ஃபேஸ் 2 டெஸ்ட் கண்டக்ட் பண்ண போறாங்க. FTR பயன்படுத்தி 2000 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கக்கூடிய எனிமி பாலிஸ்டிக் மிசைலை அட்டாக் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்க்க போறாங்க. இதற்கு முன்பு கம்ப்யூட்டர் ஸ்டிமுலேஷன்ல தான் இந்த மிசைலை டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. ஆனா இந்த முறை லைவா எப்படி நடக்குது அப்படின்னு இந்த FTRO பிளாட்ஃபார்மை வச்சு டெஸ்ட் பண்ணி பார்க்க போறாங்க. இந்த INS Anvesh கப்பலை கட்டுறதுக்கு 425 கோடி செலவாயிருக்கு. இதோட எடை கிட்டத்தட்ட 8000 டன். இதோட லென்த் 118.4 மீட்டர். இதோட பீம் 20 மீட்டர். இந்த கப்பல்னால 34.3 கிலோமீட்டர்ஸ் பெர் ஹார் வேகத்துல டிராவல் பண்ண முடியும். அடுத்த டாபிக் HAL 3
3 லைட் காம்பாக்ட் ஹெலிகாப்டர்ஸ் ஏர்ஃபோர்ஸுக்கும் ஒரு LCH ஆர்மிக்கும் டெலிவரி கொடுத்திருக்காங்க. HAL LCH ஹெலிகாப்டரோட லிமிடெட் சீரியஸ் ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த லிமிடெட் சீரியஸ்ல 15 ஹெலிகாப்டர்கள் தயாரிக்கிறாங்க. இந்த லிமிடெட் சீரியஸ் ப்ரொடக்ஷனுக்கான ஆர்டர் இன்னும் HALக்கு வரல. ஆனா அவங்க அதுக்கு முன்னாடியே ப்ரொடக்ஷனை ஸ்டார்ட் பண்ணி ஹெலிகாப்டர்களை டெலிவரி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. HAL என்ன சொல்றாங்க அப்படின்னா, டிஃபென்ஸ் மினிஸ்டர் இந்த வருஷத்தோட கடைசியில லைட் காம்பாக்ட் ஹெலிகாப்டர் ஆர்டரை ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆர்டர் வரதுக்கு முன்னாடியே HAL 15 ஹெலிகாப்டர்ல 10 ஹெலிகாப்டர்களை இந்த வருஷத்திலே டெலிவரி கொடுக்க போறாங்க. மீதி 5 ஹெலிகாப்டர்களை அடுத்த வருஷம் டெலிவரி பண்றதா சொல்லியிருக்காங்க. இந்தியன் ஏர்போர்ஸுக்கு 160 லைட் காம்பாக்ட் ஹெலிகாப்டர்கள் தேவைப்படுது. HAL என்ன எதிர்பார்க்கறாங்க அப்படின்னா, இந்த 15 லிமிடெட் சீரியஸ் ப்ரொடக்ஷன் ஹெலிகாப்டர் முடிஞ்சதும் புது ஆர்டர் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்ப்புல HAL துரிதமா செயல்பட்டு இருக்காங்க. டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி கூடிய விரைவிலே இந்த லிமிடெட் சீரியஸ் ப்ரொடக்ஷனுக்கான ஆர்டர் HALக்கு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த லைட் காம்பாக்ட் ஹெலிகாப்டரை இந்தியன் கவர்மெண்ட் நெகட்டிவ் இம்போர்ட் லிஸ்ட்ல வச்சிருக்காங்க. இதன் மூலமா இந்த ஹெலிகாப்டர்களை வெளிநாட்டில இருந்து இம்போர்ட் பண்ண முடியாது. அதனால இந்த ஆர்டர் கண்டிப்பா HALக்கு தான் வரும். இந்த லைட் காம்பாக்ட் ஹெலிகாப்டர்களை உருவாக்குறதுல HAL ரொம்ப வருஷமா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு காலத்துல இந்த லைட் காம்பாக்ட் ஹெலிகாப்டர்களை நம்ம வெளிநாட்டில இருந்து இம்போர்ட் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ HAL மூலமா அதிநவீன லைட் காம்பாக்ட் ஹெலிகாப்டர்களை இந்தியாலே தயாரிக்க முடியுது. சீன எல்லையில ஸ்டாண்ட் ஆஃப் நடந்துட்டு இருக்கும்போது இந்த LCH ஹெலிகாப்டர்களை நம்ம லடாக்ல டிப்ளாய் பண்ணியிருந்தோம். இந்த ஹெலிகாப்டர்கள் லடாக் போன்ற ஹை ஆல்டிடியூட் பகுதிகளில் சிறப்பா செயல்பட்டு இருக்கு. ஹெலிகாப்டரோட ஸ்பெசிபிகேஷன்ஸ் பார்க்கலாம். ஹெலிகாப்டரோட க்ரூ 2 பேர். இதோட லென்த் 15.8 மீட்டர். இதோட விங் ஸ்பேன் 4.6 மீட்டர். இதோட ஹைட் 4.7 மீட்டர். LCH ஹெலிகாப்டரோட மேக்ஸிமம் டேக் ஆஃப் வெயிட் 5800 கிலோகிராம். இந்த ஹெலிகாப்டர்னால 700 கிலோ வெப்பன்களை எடுத்து சென்று தாக்குதல் நடத்த முடியும். இந்த ஹெலிகாப்டர்ல 2 HAL டர்போமேக் சக்தி 1H1 டர்போ ஷாஃப்ட் இன்ஜின் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இந்த இன்ஜின் 1032 கிலோவாட் திறன் கொண்டது. இந்த ஹெலிகாப்டரோட மேக்ஸிமம் ஸ்பீட் 287 கிலோமீட்டர்ஸ் பெர் ஹார். இதோட ரேஞ்ச் 580 கிலோமீட்டர்ஸ். இந்த ஹெலிகாப்டர்னால தொடர்ந்து 3 மணி நேரம் 10 நிமிஷம் பறக்க முடியும். இந்த ஹெலிகாப்டர்னால அதிகபட்சமா 6500 மீட்டர் ஹைட்ல பறக்க முடியும். இந்த ஹெலிகாப்டரோட ரேட் ஆஃப் கிளைம் 12 மீட்டர் பெர் செகண்ட். இந்த ஹெலிகாப்டர்ல ஆயுதங்கள் எடுத்து செல்றதுக்கு 4 ஹார்ட் பாயிண்ட்ஸ் இருக்கு. இதன் மூலமா ராக்கெட்ஸ், மிசைல்ஸ், பாம்ஸ் போன்ற ஆயுதங்களை எடுத்து செல்ல முடியும். இந்தியன் ஆர்மிக்கு தேவையான ஹெலிகாப்டர்கள், இந்தியன் நேவிக்கு தேவையான கப்பல்கள் எல்லாமே இந்தியால இப்ப நம்ம தயாரிக்க ஆரம்பிச்சிட்டோம். கடந்த 5 வருடங்கள்ல மேக் இன் இந்தியா திட்டத்தின் மூலமா டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரி அதிவேக வளர்ச்சி கண்டிருக்கு. இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க வீடியோ அப்லோட் பண்ணதும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். See you in the next video. ஜெய் ஹிந்த்.